ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் முட்டை பணியாரம். அந்த முட்டை பணியாரத்தை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, சிறிதளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பை தண்ணியில் அதை நல்லா கரைச்சி விட்டணும். நீங்கள் கரைக்காமல் எக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அது கரையாது, அங்கங்கே உப்பாக இருக்கும். ஸோ கரைச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக அதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதிலே நமக்கு நிறையா பணியாரம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு நிறையா குழம்பு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நிறையா முட்டை எடுத்துக்கலாம். ஒரு 5 இல்லை 6 முட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ எக் பீட்டர் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்பூன்லேயே கூட பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பணியாரத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது எதுவும் கடிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம முதலே போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். புளிப்பணியார கல் எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம இந்த எக்கை ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் நிறைய ஊற்றிட்டேன், அதனால் நமக்கு எக்ஸஸாக அது வெளியில் வருது. ஸோ நீங்கள் குழியில் ஒரு 3/4 குழி அளவுக்கு ஊற்றினா போதும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக திருப்ப வரும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு நல்லா வெந்துடும். ஃப்ளேம் கொஞ்சம் சிம்லுக்கும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியமில் வச்சா கூட கீழே டார்க் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்றா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக நமக்கு எடுக்க வருது. அது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு நல்ல பால் மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா எக்கையுமே ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே கூட சாப்பிட்லாம். நீங்கள் குழம்பும் இதில் வைக்கலாம். ஸோ ஒரு செட்டு நமக்கு எக் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு இது சும்மாவே கொடுக்கலாம். குழம்புல போட்டால் உரைக்கும் அப்படின்னா நீங்கள் சும்மா சாப்பிட கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதை யூஸ் பண்ணி குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நறுக்கி வச்சுருந்த 1 கப் சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்க்கலாம். நான் தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 1.5 பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். நம்ம ஏன்னா கொதிக்க விட போகிறோம், அதனால் தக்காளி நல்லா வந்துடும். தக்காளி வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம்.
சாம்பார் பவுடராக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் புளியில் வந்து கல் மண் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த தண்ணி சேர்த்துடலாம். அதோட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். புளி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு புளிக்குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அந்த எக் பணியாரத்தை நம்ம சேர்க்கலாம். குழம்பு தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் போட்டுறாதீங்க, அப்புறம் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்காது. நல்லா வந்து குழம்பு கொதித்து நல்லா வற்றணும். பாருங்கள், நமக்கு வந்து ஓரளவு ஒரு 60% வந்து குழம்பு வந்து வற்றிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த எக் பணியாரத்தை போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதித்து நல்லா டபுள் சைஸாக ஆகும். அப்போ எண்ணெயெல்லாம் மேலே வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியாக இருக்கணும் குழம்பு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிட்டு உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே வந்து நல்லா கரையிறபடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அதுவும் ஒரு எக்காக ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து இதை நல்லா கரைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக ஆகும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஊற்றிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு வந்து அந்த முட்டை பணியாரமும் நல்லா டபுள் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் குழம்பும் வந்து ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அடுப்பில் இருந்து இறக்குனதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிடுச்சு. ஸோ அங்கே தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ஸோ சூப்பரான முட்டை பணியார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாதம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.